ஆன்மீகம் என்பது மனித வாழ்வில் எப்படி அமைதல் வேண்டும்? இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோன்னா, நீ உன் உலகம் ஒரு மனத்தின் வெளிப்பாடு, அவ்வளோதான். அது புரிகிற வரைக்கும் என்னதான் தலைப்பட்டு உடைச்சாலும் மனிதனாக தான் இருக்க போகிறான், திரும்ப ஜென்மம் வரத்தான் போகுது. இது உலகம்னு பார்த்துட்டு எப்படி நம்ம நேற்று வரைக்கும் அம்பாசடர் போயிட்டு நீங்கள் மிட்சுபிஷியல் ஆன்சர் தான் பெருசு அப்படிங்கிறோமோ, இப்படி மாறுபட்ட உலகத்தில் ஜெகத் அப்படின்னாலே பேர் அப்படி தான். பிறந்தது, கத் மூவிங், மூவ் பண்ணிகிட்டே இருக்கு உலகம். அந்தந்த டயத்தில் நம்ம இதான் நினைக்கிறோம் அப்படிங்கிறோம். போன ஜென்மத்தில் ஒரு மாட்டு வண்டி போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வருவாங்க, இந்த காலத்தில் பட்டம் பண்ணணுங்கிறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனோங்கிறாங்க. இது மூவ்மெண்ட்டு, ஒன்றுக்கு ஒன்று. கடைசியில் பார்த்தா நிம்மதி தேடுறாங்க எல்லாரும், பணங்கிற விஷயத்துலையோ இன்னொரு விஷயத்துலையோ எல்லா மூலமாகவும் நிம்மதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஆன்மீகங்கிற வார்த்தை வரவே வராது. எப்போ அவனுக்கு அந்த ஆன்மீகங்கிற வார்த்தை வரும் அப்படிங்கன்னா, நான் ஒரு சிறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடு. என்னுடைய உலகமும் இவரோட உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவரோட உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ டோனி பிளேயர் இதாக இருக்காரு, இன்னொருத்தர் நான் ஃபியூச்சர் பிரதம மந்திரி ஆவேன்னுட்டு யோசிச்சுட்டு அந்த உலகத்தில் இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் உலகம் தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் நான் நினைக்கிறது தான் என்னோட உலகம் அப்படின்னு புரிஞ்சாதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு ஸ்டெப்பாவது கிடைக்கும். அது வரைக்கும் வெறும் தொண்டன் தான் வாழறான். எதுக்கோ ஆளுக்கு இல்லைன்னா கடவுளுக்கு, இன்னொன்றுக்கு தொண்டனாக வாழறான். தொண்டன்லேருந்து ஒரு அறிவாளியாக மாறணும் அப்படின்னாலே என் மனதின் வெளிப்பாடு என் உலகம் அப்படிங்கும்பொழுது பாதி தாட்ஸ் அப்படிங்கக்கூடிய நினைவு அலைகள் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். சரி இவ்வளோதானா அப்படின்னு ஆகிடும். அப்போது பசிச்சா சாப்பிடுவான், தான் எடுத்தால் தண்ணி குடிப்பான், ஒரு 4 வாரத்தை பேசணும்னா பேசுவானே தவிர அவனுக்காக வேண்டி ஒன்று உலகம்ட்டு இருக்காது. ஏன்னா அதை மனது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நிலைவலைகளை குறைச்சிக்கிட்டே வரும். அப்போதான் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவனுக்கு புரியும். அப்புறம் இந்த ஆன்மாவை பற்றி பேசும்பொழுது நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் என்னக்கூடிய கிரியைகள் தானாக நடந்துகிட்டு இருக்கும். அந்த கிரியைகளை தாண்டி நினைவுகள் கூட தானாக கட்டுப்படும். கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் ஆன்மாவை அறியக்கூடிய விசாரம் அப்படிங்கக்கூடிய புத்தியுடைய விசாரம் தானாக வெளிப்படும். கடைசியில் அவன் ஆன்மாவை அழிவான். இதுதான் ஆன்மீகங்கிறது. 4 ஸ்டெப்ஸ். அப்போது உடல், மனம், புத்தி, ஆன்மா அப்படின்னு பிரிச்சிருக்கேன் நான். இந்த ஆன்மாவில் 3 சேர்ந்துருக்கே தவிர, இந்த 3 ஆன்மாவுடைய வெளிப்பாடுகளே தவிர 3 ஆன்மா கிடையாது. உலகம் எப்படி நிஜம் இல்லையோ, இப்போ போயிட்டு ஒரு கடையை சொல்லி, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் அங்கே வாங்கிட்டு வா அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா வாங்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அது இல்லை, அது ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்குது. ஸோ அது வெளிநாட்டில் இருக்கிறதுனால அது உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன், உலகம் நமக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டக்கூடிய ஒரு சின்ன மனதினுடைய நினைவுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனதை தாண்டக்கூடிய நிலைமை வரும் பொழுது அது ஆன்மீகமாகுதே தவிர அது வரைக்கும் ஆன்மீகம்னு பேசக்கூடாது.